வணக்கம்ங்க. ரொம்ப கோபத்தின் உச்ச நிலையில் இந்த பதிவு நான் போடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ரித்தன்யா இந்த பிள்ளை வாய்ஸ் நோட் ஒன்று கொடுத்துட்டு தன்னுடைய உயிரை விட்டிருக்காங்க. அந்த வாய்ஸ் நோட் கேட்ட எல்லாருக்குமே மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு பதப்பதப்பு கஷ்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாராலையும் உணர முடிஞ்சுது. நானும் அந்த பிள்ளை இறந்துருக்கக்கூடாது, தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசி ஒரு பதிவு நேத்திக்கு போட்டேன். இதில் நான் சொல்ல வர்றது எனக்கு ஒரு கோபத்தை உண்டு பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையுடைய அப்பா அம்மா 2 பேரும் சில பல சேனலுக்கு அவங்களுடைய பேட்டி கொடுத்துட்டு வராங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படின்ற வகையில் பேசிக்கிட்டு வராங்க. அந்த அம்மா பெற்றவங்க இல்லைங்களா, அவங்களுடைய மனக்குமுறலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா இருந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதில் கோபம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஒரு பதிவில் அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு ஒரு சேனலுக்கு. அப்போது அந்த பிள்ளை வாய்ஸ் நோட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, என்னை நம்புங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அடுத்துட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு நான் இருக்கிறேன், அதனால் வேற ஒரு லைஃப்லேயும் என்னால் போக முடியாது அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கிறா. அந்த விஷயத்த அவங்க அப்பா எடுத்து நேத்திக்கு ஒரு சேனலில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்கா, அந்த வகையில் எனக்கு கௌரவம் தான், பெருமை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்பாங்க நீங்கள், கௌரவம் பார்க்கக்கூடிய விஷயமாங்க இது? ஏங்க உங்களுடைய பிள்ளைய நீங்கள் பறி கொடுத்துட்டு அந்த ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வாரம் கூட சரியாக முடியல பிள்ளை போய், அந்த நேரத்துலையும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு கௌரவம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுன்னு, அப்போ அந்த பிள்ளை அதில் வாய்ஸ் நோட்டில் என்னை நம்புங்கப்பா, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறா. அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிற அந்த கௌரவத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் நம்ம யோசிக்க வைக்குது இல்லை? இதுக்கு அந்த சைக்கோ கணவன் எவ்வளவோ மேல் இல்லை? அப்போ கௌரவம் சொல்கிற நீங்களும் அந்த சைக்கோ கணவனும் ஏன் கண்ணுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியல? ரித்தன்யா மேலே கோபம் என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களுக்காக தன்னுடைய உயிரை விட்டது பெரிய முட்டாள்தனம். என்னுடைய கோபம் அந்த அப்பா மேலே இருந்த ஆதங்கத்தையும் தாண்டி அந்த கௌரவம் அப்படின்ற சொன்ன விஷயத்துக்காக அவர் மேலே ரொம்ப கோபமாக வருது. தவறான வார்த்தை. இந்த நேரத்துலையும் கௌரவம் எனக்கு பண்ணிட்டா என் பொண்ணு, எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்ன வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் மிக மிக தவறான வார்த்தை, கண்டனத்துக்கு உரிய வார்த்தை. நன்றி.